ஸோ இதுவும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியான கொஸ்டின் தான். 2 candidates contested in an election. 80% of the voters cast their votes. அதாவது மொத்த வாக்காளர்களில் 80%. ஸோ இப்போ எக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கேண்டிடேட்ஸ் வச்சுருக்கோம்னா அதில் 80%. ஸோ 4/5 தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓட்டு போட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் விச் 5% ஆர் இன்வேலிட். அதுலேயும் 5% என்ன ஆயிடுச்சுன்னா இன்வேலிட் ஆயிடுச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடிய 95% தான் வந்துட்டு வேலிடாக இருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸ் இன்ட்டு 4/5 இன்ட்டு 75 95/100ங்கிறது தான் டோட்டலாக இருக்கக்கூடிய வேலிட் ஓட்ஸ். The winning candidate got 70% of the valid votes. ஸோ வின்னிங் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலிட் ஓட் இதுதானே வேலிட் ஓட்டு இப்போதைக்கு. ஸோ இந்த வேலிட் ஓட்டில் 70% வந்துட்டு வாங்கிட்டாராம். அண்டு won by the majority of 36,480 votes. ஸோ இவர் வந்துட்டு எவ்வளவு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா 36,480 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. சரியா? ஸோ இவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு? 70% வாங்கியிருக்காருங்களா வின்னிங் கேண்டிடேட். டோட்டல் வேலிட் ஓட்ஸ், அதாவது இந்த டோட்டல் வேலிட் ஓட்ஸில் 70% வந்து இவர் வாங்கிட்டார். அப்போது மீதி இருக்கக்கூடிய இன்னொரு கேண்டிடேட் இருப்பார். 2 கேண்டிடேட் நடுவில் தானே. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இவர் 70% வாங்கிட்டார்னா செகண்ட் கேண்டிடேட் எவ்வளோ வாங்குவார்? 30%. ஸோ அப்போ இவர் எவ்வளோ சதவீதம் அதிகமாக வாங்கியிருக்காரு அப்படின்னா 40% வாங்கியிருக்காரு. சரி, டோட்டல் வேலிட் ஓட்ஸில் 40%. டோட்டல் வேலிட் ஓட்ஸ் எவ்வளவு? எக்ஸ் இன்ட்டு 4/5 95/100. இதுதான் டோட்டல் வேலிட் ஓட்ஸு. இதில் இந்த 40% இருக்குல்ல, 40%ங்கிறது தான் என்னதுன்னா 36,480. ஏன்னா இவர் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் செகண்ட் கேண்டிடேட்டை விட எவ்வளோ வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்காரு. ஸோ இவரை காட்டிலும் இவர் எவ்வளோ அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காருன்னா 36,480. அதே சதவீதம் ரீதியாக பார்க்கும்போது இவர் 30%, இவர் 70%. அப்போ 40% இவர் அதிகமாக வாங்கியிருக்காரு. இந்த 40%ங்கிறது தான் வந்துட்டு என்னதுன்னா இந்த 36,480. ஸோ அப்போ டோட்டல் வேலிட் ஓட்ஸுங்கிறது இது தான். இதில் 40%னா 2/5 எடுத்துக்கலாமா டேரெக்டாக. ஸோ இதில் 40%ங்கிறது தான் எவ்வளோ? 36,480. சரியா? ஸோ 519 சார். ஸோ இந்த 5 அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 19 டேபிளில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 4 டேபிளில் முதல்ல அடிச்சிடுவோம். இல்லை டேரெக்டாக 8 டேபிள் அடிச்சிடலாம். 4 2 சார் 8 வருமா? ஸோ 8 டேபிளில் அடிக்கலாம், அது ஈஸியாக இருக்கும் எனக்கு. 8 4s are 32, remaining 4. 8 5s are 40, remaining 4. 8 6 are 38. So 0. So 4 5 6 0. So 19 டேபிளாலே படிச்சோம்னா முடிஞ்சிடும். 19 2s are 38, remaining 7. 19 4s are 76. So 240. சரிங்களா? இப்போ இதெல்லாத்தையும் கொண்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம இங்கே கீழே இருக்கக்கூடிய இதெல்லாத்தையும் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சுது. ஸோ இன்ட்டு 5 இன்ட்டு 100. ஸோ 24 இன்ட்டு 5 போட்டால் நமக்கு 120 வரும். ஸோ மீது இருக்கக்கூடிய ஜீரோலாம் சேர்த்துக்கலாம். 0 0 0 0 0 0. ஸோ இப்போ மொத்தமான எண்ணிக்கை எக்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மொத்தமாக இருக்கக்கூடியவங்க 1,20,20,000 பேர். அதில் ஓட்டு போட்டவங்க 4/5. 4/5னா 80% பேர். அந்த ஓட்டு போட்டவங்களில் வேலிடாக இருக்கக்கூடிய ஓட்டு வந்துட்டு எவ்வளவுன்னா 95%. அந்த வேலிடாக இருக்கக்கூடிய ஓட்டில் இவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு, அதிகமாக வாங்கியிருக்காரு அப்படின்னா 40%. அதான் 2/5. ஸோ அப்போ அந்த 40%ங்கிறது தான் எதுக்கு ஈக்குவல்னா 36,480க்கு ஈக்குவல். இதை வச்சு நான் எவ்வளோ ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? In an election between two candidates, 3% did not cast their votes.
இப்போ 3% அவங்க ஓட்டை கேஸ்ட் பண்ணலை அப்படின்னா எவ்வளவு சதவீதம் பேர் கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க? சப்போ மொத்த வாக்காளர்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 3% ஓட்டு போடல. அப்போ மீதி இருக்கக்கூடிய 97 தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓட்டு போட்டிருப்பாங்க. 95. ஸோ 95. ஸோ அதாவது இப்போ மொத்த வாக்குகள் இது, அதாவது டோட்டலாக இருக்கக்கூடிய எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா எக்ஸ் இன்ட்டு 97/100. இதில் 5% வந்து என்ன ஆகிட்டாங்க, டிக்ளேர்டு இன்வேலிடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடியது 95. ஸோ 95 இப்போ தான் நம்ம ஒரு சம்மில் பார்த்தோம். 95/100 என்ன வருது? 19/20 வரும். அதையும் நம்ம போட்டுக்கலாம் டேரெக்டாக. டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். சரிங்களா? இதுதான் வந்துட்டு என்னதுன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய டோட்டல் வேலிட் ஓட்ஸ். அதாவது மொத்தமாக ஓட்டு போட்டவங்க எக்ஸு, மொத்தமாக ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு எக்ஸு, அதில் 97% தான் வந்து ஓட்டு போட்டாங்க. அதில் 19 அதாவது 95% தான் வந்து பார்த்திங்கன்னா வேலிடாக இருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தோன்னா அடுத்த லைனு, த வின்னிங் கேண்டிடேட் காட் 54% ஆஃப் த டோட்டல் வேலிட் votes அண்ட் வான் பை அ மெஜாரிட்டி ஆஃப் 11,058. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தனித்தனி எழுதணுங்கிற தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிடேட் 54% வாக்குகள் பெற்றிருக்காரு. அப்போது ரெண்டாவது கேண்டிடேட் எவ்வளோ வாக்குகள் பெற்றிருப்பார்? 46%. ஸோ அப்போ ரெண்டு பேருக்கு வித்தியாசம் எவ்வளவு? 8% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் யார் ஜெயிச்சிருக்காரு? இந்த ஃபஸ்ட்டு கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காரு. அப்போது இந்த 8%ங்கிறது தான் எதுக்கு ஈக்குவல்? 11,058க்கு ஈக்குவல். ஸோ இதில் 8% எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 11,058க்கு ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதையே கேன்சல் பண்ணுவோம். 8ஆல் 4 1 4 4. ஸோ 2 டேபிளால் தான் இதை கேன்சல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இதில் 2 10s are 20, 2 4s are. ஸோ 4 டேபிளால் இது கேன்சல் ஆகாது. 2 டேபிளால் கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 2 2s are, 2 5s are 10, 2 5s are 10, 2 2s are 4, 2 9s are 18. சரியா? ஸோ இப்போ 19 டேபிளால் கேன்சல் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி கேன்சல் ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஷன்ஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். 19 2s are, ஸோ 19 2s are 38. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 17 இருக்கும். 38 17 இருக்கும். சரிங்களா? 172 வருது. 19 9s are 171. 19 9s are 19 9s are 171. ரிமைண்டர் 1. 19 1s are 19. சரி, 19 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போது 97 இருக்குது, 291 இருக்குது. இப்போ 97 இன்ட்டு 3 போட்டோம்னா 291 வரும். ஸோ இன்ட்டு 3. சரிங்களா? இப்போது மறுபடியும் 2 இருக்குது. 2னா 1.5. சரியா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். 100 100. ஸோ இப்போ 1.5 இன்ட்டு 10 போட்டோம்னா நமக்கு 15 மாறிடும். 2 0 2 0 2 0 2 0. ஸோ 1,00,000
50,000 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, மொத்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் வந்துட்டு ஓட்டு போடலை? 3% பேர் ஓட்டு போடலையா? எங்கள் கொஷின் கேட்டுக்கிறது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் who did not cast their votes. ஓட்டர்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவங்களுடைய ஓட்டை போடாதவங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஓட்டு போடாதவங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது எவ்வளோ பேர்னா 3%. இந்த 1,50,000 3% பேர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 1% 10% பேருங்கிறது எவ்வளோ பேர்? 15,000. 1%ங்கிறது 1,500. 1,500ங்கிறது தான் 1%. 3%னா 4,500. Answer for this question is 4,500. சரியா? In an election between two candidates, 80% of votes cast their 80% of the voters cast their votes, out of which 53 votes were declared invalid. The winner got 48% of the all voters in the list and he won by 1,013 votes. The number of votes on the list was. சரியா? டோட்டல் நம்பர் ஆஃப் votersஸை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம நார்மலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல 100 எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க தான் டோட்டல் ஓட்டர்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். எவ்வளோ பேர்? 100 எக்ஸ். சரிங்களா? ஏன் 100 எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும்னா இந்த கொஷின் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. இதில் 80% ஆஃப் த ஓட்டர்ஸ் தான் கேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மொத்தம் 100 எக்ஸ் இருக்காங்கன்னா அதில் 80% அப்படின்னா 80 எக்ஸ் தான் வந்துட்டு ஓட்டை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவுட் ஆஃப் விச் 53 votes were declared invalid. இந்த 80 எக்ஸ் இருக்குல்ல, 80 எக்ஸில் 53 votes வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? இன்வேலிடாக மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80x minus 53 தான். The winner got 48% of the voters in the list. அதாவது டோட்டல் வேலிட் votes 80x தான். சரிங்களா? இதில் வின்னர் வந்து என்ன பண்ணணும்னா டோட்டல் ஓட்டர் லிஸ்ட் இந்த 100x இருக்குல்ல, இந்த 100xல் 48% யார் வாங்கிட்டாங்க? 48% வின்னர் வந்து வாங்கிட்டார். சரிங்களா? ஸோ இப்போ 100xல் 48% எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48x. சரியா? ஸோ இப்போ இந்த 80ல் 48xை வந்துட்டு வின்னர் வந்து வாங்கிட்டார். மீதி இருக்கக்கூடியது என்னதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80xல் டோட்டலாக இருக்கக்கூடிய வேலிட் ஓட்ஸு 80x, அதில் 48xை வந்துட்டு வின்னர் வந்து வாங்கிட்டார். மீதி இருக்கக்கூடியது எவ்வளோங்க? 32x. ஸோ இந்த 32xங்கிறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேண்டிடேட் வந்து வாங்கியிருப்பார். சரிங்களா? ஸோ கரெக்டு தானே? இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னா 1013 வாக்குகள். அப்படின்னா பட்டியலில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ 2க்கும் வித்தியாசம் எவ்வளோ வருது? 48ல் 32 போச்சுன்னா 8 8 16x. 16xங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா 1013 கேட்டிங்கன்னா இங்கே இந்த இன்வேலிட் votes-னு ஒன்று வச்சுருக்கோம்ல 53, அதையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ 16x is equal to 1013 + 53. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 16xங்கிறது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 66 வருமா? 1066. ஸோ 16x வந்து நமக்கு தெரியும். ஸோ இதை 2 டேபிளால் அடிக்கலாம். 8 2 8s 2 5s 3s 3s. ஸோ ஒரு நிமிஷம்.